சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக வாழக்கூடிய ஜீவியம் செய்யும்படியாக, பரலோக பிரஜைகளாக வாழும்படியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாராக காணப்படும்படியாக, பரிசுத்த ஜாதியாராக விளங்கும்படியாக தேவன் அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அழைப்பை பெற்றுக்கொள்கிறவர்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு முதலாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், தம்மோடு பரலோக பிதாவாகிய தேவன் ஐக்கியப்படுத்தக்கூடியவராக இருப்பார். பின்பு தேவன் என்ன செய்வார் என்றால், தம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக கிருபையை கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மென்மேலும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்ந்து மென்மேலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய நன்மைகளாகவும் இருக்கும், பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களாகவும் காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது தேவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவிற்கு அதிகமாக கீழ்ப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவனுடைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவனுடைய வல்லமையை அனுபவமாக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். பூமிக்குரிய நன்மைகளை மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தையும் கூட பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான தரிசனத்தோடு ஜீவிக்கிறவர்களாக, ஆழமான பிரதிஷ்டை செய்து கொண்டு வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். கடந்த சில வாரங்களாகவே நாம் சிந்தித்த விஷயம் என்னவென்றால், தம்முடைய அழைப்பிற்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் எவ்விதமான அனுபவத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்கிற காரியத்தை குறித்து சிந்திக்கிறவர்களாய் இருந்தோம். விசுவாசம் நல்லது, அது மாத்திரம் போதுமானதல்ல. நாம் சிந்தித்தோம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை குறித்து சிந்தித்தோம். ஆவியோடும் உண்மையோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை குறித்து சிந்தித்தோம். ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை குறித்து சிந்தித்தோம். நீதிமான்களாக வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை குறித்து சிந்தித்தோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை குறித்து சிந்தித்தோம். இதெல்லாம் தேவன் தம்முடைய அழைப்பிற்கு கீழ்ப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய அனுபவங்களாக காணப்படுகிறது. அவ்விதமான அனுபவங்களோடு ஜீவிக்கிறவர்களை தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கக்கூடியவராகவே இருப்பார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்திலே படிக்கும்போது, தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பிறகு ஆதாமுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தாராம்? ஒரு பொறுப்பை கொடுத்தார், ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலை என்ன தெரியுமா? தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இவைகளுக்கெல்லாம் பெயரிடக்கூடிய ஒரு பொறுப்பை, வேலையை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். ஆதாம் அந்த பணியை செய்து முடித்த பிறகு தேவன் என்ன செய்தாராம்? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினாராம். தெய்வ ஜனமே, இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சரியான வேலை செய்யும்படியாக உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்.
அதை நீங்கள் தேவ சித்தமாக கருதி அந்த வேலைகளை நேர்த்தியாக நல்ல வேலையாக தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து செய்யும்போது அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். தேவன் கொடுத்த வேலையை செய்து முடித்தவர்களாய் இருப்பீர்கள். அந்த நாள் இரவு நீங்கள் உறங்க போகும்போது தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்கிறார்? நித்திரை கொடுக்கிறார் என்கிற வசனம் நிறைவேறும்படியாக தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? இந்த நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் நேர்த்தியாக செய்து முடித்தேன் என்கிற சந்தோஷத்தோடு தேவன் அவருடைய பிரசன்னத்திலே சந்தோஷமாக இளைப்பாரும்படியாக நித்திரையை கொடுப்பார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பணிகளை நேர்த்தியாக நீங்கள் நிறைவேற்றி இரவு நேரத்திலே கர்த்தாவே இந்த நாளிலே நீர் கொடுத்த வேலையை நான் நேர்த்தியாக செய்தேன் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி பாடி துதிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் இரவு பரிசுத்த அலங்காரத்துடனே பாடி துதிக்கும் போது அந்த நாளிலே தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுப்பார்? நித்திரை கொடுப்பாரே. அப்படியே உங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இரவும் சந்தோஷமாக இளைப்பாரும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்வார். அப்படி கர்த்தருக்குள் யார் இளைப்பார பழகி இருக்கிறார்களோ அவர்கள் தேவன் செய்கிற கிரியைக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்பார்கள். எப்படி என்றால், ஆதாமை அயர்ந்த நித்திரைக்குள்ளாக உறங்க வைத்த தேவன் என்ன செய்தார்? ஆதாமுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். அதுபோல தெய்வ பிள்ளையே, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை ஒவ்வொரு நாளும் செய்யும் போது, செய்து கர்த்தருக்குள் இளைப்பாரும் போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக செய்ய வேண்டிய கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய கிரியை என்ன? அவர் தமக்கென்று மணவாட்டியை உருவாக்கி முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். மணவாட்டி சபையை அவர் ஆயத்தப்படுத்தி முடிப்பார். அது கர்த்தருடைய கிரியையாய் இருக்கிறது. அப்ப தேவ ஜனங்கள் தங்களுடைய பகுதியிலே செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இருக்கிறது. அப்படி செய்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக கர்த்தருக்குள் இளைப்பாரும் போது, கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்து மணவாட்டியை உருவாக்குவார். மணவாட்டி சபையை உருவாக்குவார். தம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாக்குகிற கிரியையை செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் தேவ ஜனங்கள் சாதாரணமாக வாழக்கூடிய மற்ற மனிதர்களை போன்றவர்கள் அல்ல. அதை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்ந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தெய்வ ஜனமே, இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவித்து பரிசுத்தமாக வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் கிறிஸ்துவின் வருகை நாள் தாமதம் அடையுமே ஆனால் சரீரத்திலையும் மரணம் அடையக்கூடிய ஒரு நாள் உண்டாயிருக்கும். அந்த நாளிலே உங்களுடைய ஜீவனானது, உங்களுடைய ஆத்ம மனிதனானது எங்கே காணப்படும் என்றால், நீங்கள் செய்த நல்ல பிரயாசங்களை எல்லாம் விட்டொழிந்து தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் சமாதானத்திற்குள் பிரவேசனம் செய்ததாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை வேதம் உறுதிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. தெய்வ ஜனமே, சங்கீதம் 127 சங்கீதம் 3 வசனத்திலே படிக்கிறோம், அவரே தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்கிறார்? நித்திரை கொடுக்கிறார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 2 அதிகாரம் 3 வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது என்றால், தேவனும் கூட கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். சிருஷ்டிப்பின் வேலையை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பிறகு அவரும் கூட 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தம் பண்ணி அந்த பரிசுத்தத்திலே இளைப்பாறக்கூடியவராக காணப்பட்டார் நம்முடைய பரிசுத்த தேவன். தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவ ஜனங்களும் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு தேவன் இட்ட பணிகளை செம்மையாக நிறைவேற்றி அந்த நாளை தேவன் உங்களுக்கு பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக காணப்படும்படியாக ஆசீர்வாதத்திற்குள்ளாக்கி
நீங்கள் தேவனுக்குள் இளைப்பாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிறவர்களாக, கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறவர்களாக காணப்படும் போது ஒரு நாள் வரும், அந்த நாள் கிறிஸ்துவின் வருகை நாள் தாமதமடையுமே ஆனால் சரீரத்திலே மரணம் அடையக்கூடிய ஒரு நாள் உண்டாயிருக்கும். அந்த நாளிலே நீங்கள் தேவன் கொடுத்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றி நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், தேவன் எப்படி தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்வெடுத்தாரோ அப்படியே நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாம் நற்கிரியைகளாக எண்ணி அதை செய்து முடித்து சமாதானத்திற்குள் பிரவேசித்து பரலோக பரதீசிற்குள் இளைப்பாறக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ ஜனமே, தேவ பிள்ளையினுடைய மரண நாள் தேவ பிள்ளைக்கு ஆசீர்வாதமானதாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய மரண நாளை சந்திக்கும் போது சந்தோஷத்தோடு சொல்ல வேண்டும், தேவன் கொடுத்த பணிகளை நற்கிரியைகளாக எண்ணி செய்து முடித்தேன். இனி எங்களுடைய வாழ்க்கை எங்கே தொடரப் போகிறது? பரலோக பரதீசுக்குள் கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் சமாதானத்திற்குள் பிரவேசனம் செய்து இளைப்பாறக்கூடியதாக காணப்படும் என்று சந்தோஷத்தோடு சாட்சி பகர்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்க வேண்டும். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து. ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழும் போதும் அவர்கள் தேவன் கொடுத்த சமாதானத்தோடு ஜீவிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் நேர்மையாக வாழ்கிறபடியால் அவர்களுடைய மரண நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். அவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? பரலோக பரதீசிற்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் தேவன் ஒதுக்கி வைத்திருக்கிற அவர்களுடைய படுக்கையிலே இளைப்பாறக்கூடியவர்களாய் இருப்பார்கள். எந்த நாள் வரைக்கும்? கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் நித்திரைக்குள் கடந்து செல்லும் போது நீங்கள் ஒரு நல்மனசாட்சியோடு கடந்து செல்ல வேண்டும். கர்த்தாவே, இந்த நாளை நான் பரிசுத்தமாக துவங்கினேன், இந்த நாளை முடிக்கும் போது நான் பரிசுத்தமாக முடிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எப்படி உம்முடைய பணிகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினீரோ அப்படியே நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய பணிகளை இந்த நாளிலே முடித்து இரவு நேரத்திலே பரிசுத்த தேவனே உமக்குள் இளைப்பாறுகிறவர்களாக காணப்பட போகிறோம் என்று சொல்லி நித்திரைக்குள் கடந்து செல்ல வேண்டும். அப்படி யார் கர்த்தருக்குள் இளைப்பாறி கர்த்தர் கொடுத்த நற்கிரியைகளை ஒவ்வொரு நாளும் செய்து வாழ பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் தங்களுடைய மரண நாளிலேயும் சாட்சி கொடுப்பார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், நேர்மையாக நடந்தேன், பரலோக பரதீசுக்குள் பிரவேசிக்கிறேன், சமாதானத்திற்குள் பிரவேசிக்கிறேன், தேவன் எனக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிற படுக்கையிலே இளைப்பாற போகிறேன் என்று சாட்சி பகரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. பாவம் என்கிற பாரம், சாபம் என்கிற பாரம், பிசாசின் கிரியைகள் என்று சொல்லப்படுகிற பாரங்கள், அவ்விதமாக பாரப்பட்டு காணப்படுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நேர்மையாக வாழ வைப்பேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ வைப்பேன் என்று சொல்கிறார். பரலோகத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே,
அப்படியானால் அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பணிகளை செய்து தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த தேவனுக்குள் யார் இளைப்பாற பயிற்சி எடுத்துக்கொண்டவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்வார்? மணவாட்டி சபையை உருவாக்கி முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பார். இந்த ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் இழந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உங்களை கொண்டுதான் தேவன் தமக்கென்று ஒரு மணவாட்டி சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், கரைதிரையற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படும்படியாக முன்னேற்றம் அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார், எவ்விதமான அனுபவத்தை எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை தூதாக வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறார்கள், தேவனோடு ஐக்கியப்படுகிறார்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள், நீதிமான்களாக வாழ்கிறார்கள் என்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான அனுபவத்தை எதிர்பார்க்கிறார் என்றால் தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல தேவனுக்கு கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வாசியுங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே கொடுக்கிறவர்களை தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று படிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளி ஆசீர்வாதத்திற்காக தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக அவன் தன் தகுதிக்கேற்ப காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறீர்கள், தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்கள், தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறீர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக அவன் தன் தகுதிக்கேற்ப காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும்பும், ஏன் கர்த்தரிடத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஏன் கர்த்தர் மனிதர்களிடத்தில் அல்லது ஏன் கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்தில் காணிக்கையை எதிர்பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி பொதுவாகவே நம் ஒவ்வொருவருடைய மனதிலேயும் எழும்பக்கூடியதாய் இருக்கும். நமக்குள்ளாக எழும்பக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் என்றால், ஏன் தேவனிடத்தில் எதுவுமே இல்லையா? தேவன் ஏன் மனிதர்களிடத்தில் காணிக்கையை எதிர்பார்க்கிறார்? ஏன் தேவன் தம்முடைய ஜனங்கள் காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் உடையவராயிற்றே, எதற்காக மனிதர்களிடம் அவ்விதமாக எதிர்பார்க்கிறார் என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும்பக்கூடியதாக இருக்கும். இப்படி சில கேள்விகள் எழும்பும் போது தான் நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க, சரியான பதிலையும் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவனிடத்தில் சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். எதனால்? வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் தமக்கு எது வேண்டுமானாலும் அவர் உடனே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஏன் தேவ ஜனங்கள் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது
ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த சத்தியம் என்னவென்றால், தெய்வ ஜனமே, தேவன் நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே ஒரு நியதியை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே தேவன் ஒரு நியதியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நியதி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், தேவன் எவ்விதமாக நியதியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனத்தின் மூலமாக தான் அவர் தம்முடைய காரியங்களை செய்து நிறைவேற்ற விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, அப்படியானால் அதற்கேற்ற விதத்தில் தான் தேவன் நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே நியதியை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் வேதத்திலே நீங்கள் ஒரு சத்தியத்தை படிக்கலாம். இந்த பூமியிலே ஒரு கவர்மெண்ட் காணப்படுகிறது என்றால், அந்த கவர்மெண்ட்டை ஏற்படுத்தினவர் யார் என்றால் தேவன்தான் அந்த கவர்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலேயும் பூமியிலே ஒரு கவர்மெண்ட் இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் கூட மனுஷகுமாரனாக பூமியிலே வாழ்ந்து கொண்டு வந்தபடியினால் அவரும் கூட என்ன செய்ய வேண்டியது இருந்தது என்றால், தேவன் ஏற்படுத்தின நியதியை நிறைவேற்ற வேண்டியது இருந்தது. அந்த நியதி என்ன? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து கேட்டார்கள், ராயனுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, வரி செலுத்த வேண்டியது இருக்கிறது என்று வந்து கேட்ட வேளையிலே, தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துவும் கூட தேவன் நியமனம் செய்த நியதியை நிறைவேற்ற வேண்டியவராகவே தான் காணப்பட்டார். தேவகுமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக மனுஷர்களோடு வாழ்ந்து வந்த நாட்களிலே அவரும் கூட தேவனுடைய நியதியை விளங்கி கொண்டபடியால் அந்த உத்தரவாதத்தை அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? நீ போ, கடலுக்கு போ, வலையை வீசு, முதலாவது கிடைக்கக்கூடிய ஒரு மீனை பிடி, அதனுடைய வாய்க்குள்ளாக ஒரு பணம் இருக்கும், அந்த பணத்தை எடுத்து எனக்கும் உனக்கும் சேர்த்து வரி செலுத்து என்று சொன்னார். அப்படியானால் தேவன் நியமனம் செய்த நியதியை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்த வேளையிலேயும் அதை நிறைவேற்ற வேண்டியவராகவே காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் பணம் எங்கே இருக்கிறது என்று. ஆகவே தேவன் நியமனம் செய்த நியதியின்படியே பேதுருவுக்கு கட்டளை கொடுத்தார். நீ கடலுக்கு போ, வலையை வீசு, முதலாவது ஒரு மீன் அகப்படும். யாரோ கடலில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு பணம் கடலுக்குள் விழுந்து போக அதை ஒரு மீன் என்ன செய்திருக்கிறது, கவி எடுத்திருந்திருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து அறியக்கூடியவராக இருந்தார். ஆகவே தேவன் நியமனம் பண்ணின நியதியை நிறைவேற்றும்படியாக தேவனுடைய நியதியின்படியே அவர் ஒரு கட்டளை கொடுத்தார் பேதுருவுக்கு. நீ போ, கடலிலே என்ன செய், வலை வீசு, முதலாவது கிடைக்கக்கூடிய மீனை பிடி, அதனுடைய வாய்க்குள்ளே பார், ஒரு பணம் இருக்கும், அதை எடுத்து என்ன செய், உனக்கும் எனக்கும் வரி செலுத்து என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஒரு ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை, கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்த வேண்டியதையே கர்த்தர் ஒழுங்காக செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நியதியை ஏற்படுத்தி அவருடைய நியதியின்படியே வருமானத்தை கொடுத்து அதை செயல்படுத்த வைக்கிறார் என்றால், தேவனுடைய காரியங்களுக்கும் அப்படியே தேவன் நியமனம் செய்த நியதியின்படியே மனிதர்கள் தேவனுக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்றே தேவன் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் தேவனுடைய நியதியின்படியே தேவனுடைய ஜனங்கள் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய நியதியின்படியே மனிதர்கள் மூலமாக தேவன் தாம் அந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனங்களின் மூலமாகவே தேவன் தம்முடைய கிரியைகளையும் செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார்கள். இதெல்லாம் தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிற நியதியாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு எக்ஸாம்பிளை நம்ம பைபிளில் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து பந்தி இருக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அந்த நேரம் வந்தபோது சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? தேவனுடைய நியதியின்படியே அதற்கு ஒரு வீடு ஆயத்தமாகி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் போங்க, அந்த வீட்டில் போய் என்ன செய்யுங்க, பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். அப்படியானால் தெய்வ ஜனமே,
பந்தி இருக்கக்கூடிய காரியத்தை நிறைவேற்றுவதற்கும் கூட தேவன் தம்முடைய நியதியின்படி ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற தெய்வீக வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய ஜனங்கள் மூலமாக தான் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றும்படியாக விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த காணிக்கையை கொண்டு வருவாயாக என்று சொல்கிறாரே, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் அறிந்து கொள்கிறார் தம்முடைய ஜனங்கள் தம்மை கனம் பண்ணுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் தம்முடைய ஜனங்கள் தம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது தம்மை கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்களா, அதை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆகவே தேவ ஜனங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கென்று கொண்டு வரும்போது கர்த்தர் அறிந்து கொள்கிறார் தம்முடைய ஜனங்கள் தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள், தம்மை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள், தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஆகவே நீங்கள் காணிக்கை தேவனுக்கு கொடுக்கும் போது எவ்விதமான சிந்தையோடு இருக்கக்கூடாது என்றால், நான் இதை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறேன் என்கிற சிந்தையோடு இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் ஒன்றுமே இல்லை, அதனால தேவன் காணிக்கைகளை கொண்டு வரும்படியாக எதிர்பார்க்கிறார் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், தேவன் தம்முடைய ஜனங்கள் மூலமாக கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தம்முடைய ஜனங்கள் தம்மை கனம் பண்ணுகிறார்களா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே கட்டளை கொடுக்கிறார், நீ தேவ சமூகத்திலே வரும்போது எப்படி வராத, வெறுங்கையா வராத. தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற பிரகாரமாக உன் தகுதிக்கு ஏற்ப என்ன கொண்டு வா, காணிக்கையை கொண்டு வா என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வேதத்தில் படிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? எருசலேமை சுற்றி இயேசு கிறிஸ்து பவனி வர வேண்டிய நேரம் வந்தது. அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கழுதை அவசியமாய் இருந்தது. அப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து தேவன் ஏற்படுத்தின நியதியின்படியே ஒரு கட்டளை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். என்ன சொன்னார்? இருவழி சந்தியிலே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறது, அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள், எருசலேமை சுற்றி பவனி செல்லும்படியாக என்று கட்டளை கொடுத்தார். தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவன் எவ்விதமாக தம்முடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் படிக்கும்போது எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் எவ்விதமாக நிறைவேற்றுகிறார் என்றால், தாம் இந்த பூமியிலே ஏற்படுத்தின நியதியின்படியே நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, ஆகவே தேவனால் உங்களுக்கு எதையும் நன்மைகளாக செய்ய முடியும். ஆனாலும் தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் போதும் கூட தம்முடைய நியதியின்படியே கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய நியதியின்படியே உங்களிடத்தில் நன்மையை காணிக்கைகளை எதிர்பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய நியதியின்படியே உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் வாழ்கிற பூமியிலே தேவன் சகல நியதிகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நியதியின்படியே சகலமும் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒருவர் நிலம் வைத்திருக்கலாம், அவர் ஒரு விவசாயியாக காணப்படலாம். அவர் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய நிலத்திலே உண்டாயிருந்த விளைச்சலிலே கர்த்தருக்கு என்ன கொடுக்க வேண்டுமாம்? தசம பாகம் கொடுக்க வேண்டுமாம். அப்பொழுதுதான் அந்த விளைச்சல் அவருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தர் அவரை மென்மேலும் கனம் பண்ணக்கூடியவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கலாம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுப்பதாக எண்ணி தேவ ஜனங்கள் விதைக்க வேண்டுமாம். இதை பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தேவன் ஒரு நியதியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 21 அதிகாரங்கள் வரைக்கும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். லேவியர்களும் அவர்களுடைய புத்திரர்களும் என்ன செய்கிறார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வேலைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அந்த லேவியருக்கும் லேவியருடைய புத்திரருக்கும் சுதந்திரமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் மட்டும்தான் தசம பாகம் கொடுக்க வேண்டுமா? இல்லை, ஊழியக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும்? தசம பாகம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுக்கிற வருமானத்திலே தேவனுக்கென்று அவர்கள் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். தெய்வ ஜனமே, ஒருவேளை சிலருக்கு பணம் இருக்காது, பொருளாதார உதவிகளை ஊழியத்திற்கு செய்வதற்கு பொருளாதார வசதிகள் இருக்காது. அவர்கள் என்ன செய்யலாமாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கலாமாம். அதுவும் கூட அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமாம். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வீட்டிற்கு தரித்திர கோலமாக யாராவது வரலாம், பண வசதி இல்லாதவர்கள் வரலாம், ஒரு நேர ஆகாரம் கிடைக்காத சூழ்நிலையிலே வரலாம். அந்த வேளையிலே நீங்கள் அவர்களை தேவதூதர்களை போல எண்ணி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வஸ்திரம், அவர்களுக்கு குடிக்க தண்ணீர், ஆகாரம் அவைகளையெல்லாம் கொடுப்பீர்களானால் அதற்குரிய பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே யார் தேவனுக்கு உண்மையாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் பரிசுத்தமாக இளைப்பாறுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே தங்களுடைய சரீர மரணத்திற்கு பிறகு மிகுதியான பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் உங்களுக்காகவே வாழாதீர்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை கர்த்தருக்கு கொடுங்கள், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுங்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள். அதெல்லாம் கர்த்தருடைய கணக்கிலே தான் காணப்படும். இந்த உலகத்திலே சரீரத்திலே நீங்கள் மரணம் அடையும் போது கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு பிறகு நீங்கள் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும் போது அறிந்து கொள்வீர்கள், பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கென்று மிகுதியான பொக்கிஷங்கள் உண்டாயிருந்ததை அறிந்து கொள்வீர்கள். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசமாக அந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. அவர் சொன்னார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். தெய்வ ஜனமே, அப்படியானால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். A man's aim determines his character. உங்க வாழ்க்கையில நீங்க எதை எய்மா வச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்க கேரக்டர் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் பரலோக சிந்தையோடு நீங்கள் வாழ்கிறவர்களா இருப்பீர்களானால் இந்த பூமியிலே வாழும்போது உங்களுடைய கேரக்டர் சரியானதாக காணப்படும். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்களாய் இருப்பீர்கள். A man's aim determines his character. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பரலோக ராஜ்யத்தை மறந்து வாழாதீர்கள். பரலோகத்திற்குள் பிரவேசிக்கும் போது ஒரு ஏழைக்கும் ஒண்ணுமே செய்யாம வந்துட்டோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தை இழந்து போவதற்கு ஏதுவாகவும் உங்கள் வாழ்க்கை காணப்படக்கூடாது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுடைய கண்கள் எதை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் பரலோகத்திலே நிறைய சேர்த்து வைத்து கொண்டே வருகிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்கள் காணக்கூடியதாய் இருக்க வேண்டும். அப்படி உங்கள் கண்கள் பரலோகத்தை காணக்கூடியதாய் இருக்குமே ஆனால் அதன் அடிப்படையிலே, வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் கேரக்டர், உங்களுடைய சுபாவங்கள்
கிறிஸ்து இயேசுவிலே காணப்படுகிற தெய்வீக குணாதிசயங்களாக அமைந்திருக்கும். ஆகவே இந்த ஒரு லைனை மறந்துடாதீங்க. A man's aim determines his character. ஆகவே மறவாமல் என்ன செய்யுங்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை கர்த்தருக்கு கொடுப்பீர்களாக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று என்ன செய்யுங்கள், பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தான். அந்த வாலிபன் சொன்னான், இயேசுவே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்வாயாக என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த வாலிபன் சொல்லுகிறான், அவன் கை கொண்டானோ இல்லையோ, அவன் சொல்லுகிறான் தன் சிறுவயது முதற்கொண்டே கை கொண்டதாக சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு போகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு கண்டிஷன் வைக்கிறார். அந்த கண்டிஷன் என்ன? சரி, நீ என்னை பின்பற்றி வர விரும்புகிறாயா? நித்திய ஜீவனை, மேன்மையான சுதந்திரத்தை, பரலோக சீயோனை, பரலோக எருசலேமை அடைய விரும்புகிறாயா? அதற்கு ஒரு தியாகம் அவசியமாயிருக்கிறது, ஒரு அர்ப்பணிப்பு அவசியமாயிருக்கிறது. உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். ஆனால் அந்த வாலிபன் மிகவும் துக்கமடைந்து போகிறான். காரணம் என்ன? அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் துக்கமடைந்து விடுகிறான். தெய்வப்பிள்ளையே, அந்த வாலிபனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல முடியவில்லை. தெய்வ ஜனமே, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், அப்படியானால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டுமானால், மேன்மையான சுதந்திரத்தை அடைய வேண்டுமானால், எங்களுக்கு உள்ளதையெல்லாம் விட்டு தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் எங்களுக்கு அந்த மேன்மையான சுதந்திரம், பரலோக சீயோன், பரலோக எருசலேம் எங்களுக்கு நித்திய ஜீவனாக கிடைக்குமா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட அர்த்தத்தோடு சொல்லவில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு தான் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு சொல்லவில்லை. தெய்வ ஜனமே, அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு சேலஞ்ச் வைக்கிறார், ஒரு சவாலை அந்த வாலிபனுக்கு முன்பாக வைக்கிறார். தெய்வ ஜனமே, அந்த சவாலை அந்த வாலிபனால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்பதை இயேசு கிறிஸ்துவே அந்த வாலிபனுக்கு முன்பாக வைக்கிறார். சரி, நீதான் எல்லா கற்பனைகளையும் கை கொள்கிறாயே, உனக்கு முன்பாக ஒரு சேலஞ்ச், உனக்கு முன்பாக ஒரு சவால் வைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சவாலை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமானால் என்னை முடிவு பரியந்தம் என்ன செய்ய முடியும்? பின்பற்றி வர முடியும் என்று சொல்லி ஒரு சவாலை வைக்கிறார். ஆனால் அந்த வாலிபனால் அந்த சவாலை என்ன செய்ய முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தெய்வ ஜனமே, வாழ்க்கை பாதையிலே சில காரியங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய சவால்களாகவும் காணப்படும். கர்த்தாவே, நல்ல உத்தியோகத்தில் இருந்தேனே, நல்ல வேலை செஞ்சேனே, நல்ல வருமானம் வந்தது, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சம்பளமும் இல்லாத ஒரு வேலையை, ஊழியத்தை செய்ய அழைக்கிறீரே, எதையுமே எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லி அழைக்கிறீரே என்று கர்த்தர் ஊழியத்திற்கென்று அழைக்கும் போது, தெய்வ பிள்ளையே, அது ஒரு சவாலாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எத்தனை பேர் கேட்பார்கள், இவ்வளோ நல்ல சம்பளத்தை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறீங்க, எப்படிங்க வாழுவீங்க? இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? எப்படி பிழைக்க முடியும்? மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், இன்னும் நிறைய உயர்வு உலக பிரகாரமாக உண்டாயிருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு எப்படி கடவுள் அழைக்கிறாருன்னு சொல்லி, கர்த்தர் அழைக்கிறாருன்னு சொல்லி எப்படி நீங்கள் அவருக்கென்று சேவை செய்ய போகிறீர்கள் என்று அநேகர் கேள்வி கேட்பதற்கு ஏதுவாக தான், சவாலாக தான் கர்த்தருடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அந்த வேளையிலே நம்முடைய இருதயத்திலே உண்டாயிருக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். எல்லாரை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும்
ஜனமே, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே ஒரு சத்தியத்தை விளங்க வைக்க விரும்புகிறேன். அந்த வாலிபன் மாத்திரம், கர்த்தாவே உம்முடைய எதிர்பார்ப்பு அதுதானே, எனக்கு இருக்கிறவைகளை எல்லாம் விட்டுவிட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய சித்தமாய் இருந்திருப்பானே, ஆனால் கர்த்தர் தம்முடைய பகுதியிலே என்ன பிரதிபலன்களை வைத்திருக்கிறார் என்பதை அந்த வாலிபனுக்கு விளங்க வைத்திருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் போகிறபடியினால்தான் பரலோகத்திலே எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நல்ல லிபரலா கொடு. ஆண்டவருக்கு கொடுக்கிறியா? லிபரலா கொடு, நல்லா கொடு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் உற்சாகமா கொடு. பிரைஸ் தி லார்ட். தேவன் உனக்கு கொடுத்த வருமானத்தில் உன் தகுதிக்கு ஏற்றபடி நீ கர்த்தருக்கு கொடு என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, நீங்கள் வேதத்திலே படிக்கும்போது ஏழைகளுக்கு ஏன் நாம் உதவ வேண்டும் தெரியுமா? அதற்கு சரியான ஒரு மீனிங் காணப்படுகிறது. என்ன மீனிங் தெரியுமா? அவர்களை சோம்பேறிகளாக மாற்றுவதற்காக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. எதற்காக உதவி செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் உண்மையாகவே அவர்களுக்கு உழைக்க முடியாதா? அவர்களால் நன்றாக உழைப்பதற்கு ஏதுவாக கை கால்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இல்லையா அப்படின்னெல்லாம் நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா, அவர்கள் திருடர்களாக மாறிவிடக்கூடாது. எப்படி? அவர்கள் திருடர்களாக மாறிவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் உழைக்க முடியாதவர்களுக்கு, பலவீனப்பட்டு போயிருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. கர்த்தருக்கு கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். அப்ப தேவ ஜனங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. என்ன உத்தரவாதம்? திருடர்கள் உருவாகி விடக்கூடாது. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்கல்ல, சாமி கை காலில் என்ன இல்ல, பலன் இல்ல, இனி நாங்க சம்பாதிக்க போக முடியாது, ரொம்ப எளியவர்களா இருக்கிறோம், அதனால நாங்க உங்கள்கிட்ட என்ன கேட்கிறோம்? தர்மம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். தெய்வ ஜனமே, சிறு சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். திருடர்கள் சமுதாயத்திலே உருவாகி விடாத விதத்தில் நீங்கள் ஏற்ற நபர்களுக்கு சரியான உதவிகளை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன் என்று. இது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் ஊழியக்காரங்க வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். முழு நேர ஊழியக்காரர்களை தேவன் தமக்கென்று ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை அப்படிதான் கர்த்தர் அழைத்தார். ஆனால் சில வேளைகளிலே அவருக்கும் அவரோடு ஊழியத்தில் இருந்தவர்களுக்கும் சில பொருளாதார உதவிகள் தேவையாயிருந்தது. அப்பொழுது பவுல் என்ன செய்யவில்லை என்றால், வேறு யாரிடத்திலையும் போய் அவர்களை பாரப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கவில்லை. அவருக்கு தெரிந்த ஒரு தொழில் உண்டாயிருந்தது. அந்த தொழில் என்ன? கூடாரம் அமைக்கக்கூடிய தொழில், டென்ட் மேக்கிங். கூடாரம் அமைக்கக்கூடிய தொழில் அவருக்கு தெரிந்ததாயிருந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார்? அந்த கூடாரம் அமைக்கக்கூடிய வேலைகளை செய்து அதன் மூலமாக வந்த வருமானத்தை எடுத்து தானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியவராய் இருந்தார். தம்மோடு இருந்த பலவீனரையும் தாங்கக்கூடியவராய் இருந்தார். அப்படியானால் பவுல் தன்னுடைய சொந்த கைகளினாலே வேலை செய்து தன்னோடு இருந்த பலவீனரை தாங்கக்கூடியவராய் இருந்தார். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? ஊழியக்காரர்களும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கும் போது,
1 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் விசுவாசத்திலே நீதிமான்களாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது சுவிசேஷ ஊழியத்து நிமித்தமாக கர்த்தர் உங்களை போஷிப்பார். உபதேசிக்கிறவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து போஷிப்பார். ஒருவேளை ஊழியத்திலே உங்களுக்கு எந்த வருமானமுமே இல்லாமல் போனாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல வேலையை செய்து ஒரு வருமானத்தை ஈட்டி நீங்களும் நன்றாய் இருந்து பலவீனரையும் தாங்கக்கூடியவர்களாய் இருப்பீர்களானால் அதை கண்டு தேவன் ஒரு நாளும் விசனம் அடைவதில்லை. அதாங்க பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமல் உங்களில் ஒருவனுக்கு பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சகோதரரே, தெசலோனிக்கே சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, பலவீனரை தாங்க வேண்டும், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், திடனற்றவர்களை தேற்ற வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்களை வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லுகிறார். அந்த வசனங்களிலே தான் குறிப்பிடுகிறார். தானும் பலவீனரை தாங்கினதாக குறிப்பிடுகிறார். என்ன வேலை செய்து தாங்கினாராம்? சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாகவும் தம்முடைய டீமில் காணப்படுகிற பலவீனரை தாங்கும்படியாகவும் அவர் வேற யார்கிட்டையும் போய் நிக்கல, யாரையும் வருத்தப்படுத்தல. அவர் என்ன செய்தாராம்? தனக்கு தெரிந்த வேலை, டென்ட் மேக்கிங், அந்த வேலையை செய்து பணம் ஈட்டி ஊழியத்திற்கு அந்த பணத்தை பயன்படுத்தி தன்னோடு இருந்த பலவீனரையும் ஒழுங்கிற்குள்ளாக திடப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டிருக்கிறார். அவர் செய்தது டென்ட் மேக்கிங் தொழில்தானா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் டென்ட் மேக்கிங் தொழில் தான் செய்து கொண்டிருந்தாரா? ஊழியம் செய்ய இல்லை. தெய்வ பிள்ளையே, அவர் ஞான நன்மைகளை விதைக்கக்கூடியவராக இருந்தபடியால், அது என்ன அர்த்தம்? தேவனுடைய வெளிப்படுத்தல்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்கள், அவைகளை பவுல் விதைக்கக்கூடியவராக இருந்தாராம். என்ன நன்மையாக? ஞான நன்மையாக விதைக்கக்கூடியவராக இருந்தபடியால் மக்கதோனியாவிலே காணப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்களாம். பிலிப்பி சபையார் பவுலுடைய ஊழியத்திற்கு உற்சாகமாக கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பவுல் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்விதமாக குறிப்பிடுகிறார். எவ்விதமாக? நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமோ என்று குறிப்பிடுகிறார். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமோ என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்படியானால் மக்கதோனியாவிலே இருந்த சில புறஜாதியார் ரட்சிப்பை அடைந்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமிலே இருந்த எளியவர்களாக இருந்த பரிசுத்தவான்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிலிப்பி சபையார் ஊழியத்திற்கென்று விதைக்கக்கூடியவர்களாக, பொருளாதார உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்க கேட்கலாம், பாஸ்டர், இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கதோனியா சபையார் எப்படி அவங்களால உதவி செய்ய முடிஞ்சது? பிலிப்பி சபையார் எவ்விதமாக ஊழியத்திற்கு விதைக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். தெய்வ ஜனமே, ஏன் அப்படி அவர்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள் கர்த்தருக்கு என்று தெரியுமா? அவர்கள் அறிந்து கொண்டார்கள், ஞான நன்மையை பெற்றுக்கொண்டதாக அறிந்து கொண்டார்கள். என்ன நன்மை? ஞான நன்மை, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுடைய வசனங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மறைபொருள்கள்,
தேவனுடைய வெளிப்படுத்தல்கள், இதையெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக மக்கெதோனியா தேசத்தில் காணப்பட்டவர்கள் பிலிப்பி சபையார் ஞான நன்மையாக அடைந்தபடியினால், யாருடைய ஊழியத்தின் மூலமாக? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக அடைந்தபடியால் அவர்கள் கொடுக்கிற பொருளாதார உதவி அது ஒரு பெரிய காரியமா என்று பவுல் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியம் மிகவும் மேன்மையானது. அது ஜனங்கள் கொடுக்கிற பணத்திற்கோ பொருளுக்கோ ஈடு இணையாகாது. அப்படியானால் நீங்கள் கொடுக்கிற பொருளாதார உதவி, நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கென்று கொடுக்கிறீர்கள் என்றால் அதன் மூலமாக கர்த்தர் என்ன அறிந்து கொள்கிறார் என்றால், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, தேவனுடைய சபையிலே ஞான நன்மை விதைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த ஞான நன்மை தான் உங்களை மறுரூபப்படுத்துகிறது. அந்த ஞான நன்மை தான் உங்கள் கண்களை பரலோகத்தை நோக்கி ஏறெடுக்க வைக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞான நன்மையை சுவிசேஷகர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள் விதைத்து கொண்டிருக்க, நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற சரீர பிரகாரமான நன்மையாகிய காணிக்கை அது ஒரு பெரிய காரியமா என்று பவுல் கேட்கிறார். தெய்வ ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது ஒரு சின்ன காரியம்தான். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அது ஞான நன்மையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் மக்கெதோனியா தேசத்தார் சில நன்மைகளை ஊழியத்திற்கென்று அனுப்பி கொடுக்க உற்சாகத்தோடு காணப்பட்ட வேளையிலே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் செய்வது நல்லது, அவர்கள் அவர்களுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். காரணம், பவுல் என்ன சொல்லுகிறார், தன்னுடைய ஊழியத்திலே ஞான நன்மை விதைக்கப்பட்டது. அதனால அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரீர நன்மைகளை காணிக்கையாக செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி அவர்கள் காணிக்கைகளை செலுத்தட்டும் கர்த்தருக்கு என்று சொல்கிறார். மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கும் போது உங்களை எவ்விதமாக ஆசீர்வதிப்பார் தெரியுமா? தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு கொடுக்கிற உங்களை கர்த்தர் எத்தனை மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்க? 2 மடங்கு. பிரைஸ் தி லார்ட். எலிசா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் 2 மடங்கு. யோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. யோசேப்பு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. இவர்கள் எல்லாரும் இரட்டிப்பான பங்கை பெறக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தானியேல் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை மடங்கு தெரியுமா? தெய்வ ஜனமே சொல்லுங்க, 10 மடங்கு. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், தானியேல் பாபிலோனில் உள்ள ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தனாக காணப்பட்டான் என்று படிக்கிறோம். அப்படியானால் தானியேல் தேவனிடத்திலிருந்து 10 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். சரி, ஈசாக்கை எத்தனை மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு. அந்த ஆசீர்வாதம் பூமிக்குரிய விளைச்சலிலே கண்டடைந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது எத்தனை மடங்கு தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்? 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். உபாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மோசே கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்தார். சரி, சபைக்கு நீங்கள் கொடுப்பதினாலே, ஊழியங்களுக்கு நீங்கள் விதைப்பதினாலே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதாக நினைத்து காணிக்கைகளை கொடுப்பதினாலே கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை தான் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, எப்படி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பாராம், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். தேவன் யாரை? தம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிறவர்களை. அந்த வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி கற்பனை செய்து பார்க்கலாம்? தெய்வ ஜனமே, நோவாவின் காலத்திலே ஜல பிரளயம் வந்தபோது பூமி முழுவதையும் என்ன செய்தது? மூடி போட்டது. அந்த அளவிற்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஒரு பெரிய உயர்வையும் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் அருள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலியா ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு சென்று ஆசீர்வதித்த வேளையிலே பானையிலே மாவு குறையவே இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறையவே இல்லை. காரணம் என்ன? அவள் கொடுத்தாள். அந்த தேவ மனிதனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாள். ஆகவே இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அப்படின்னா என்ன? இனி இடமே இல்லை வைக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, வைக்கிறதுக்கு இனி என்ன இல்லை, இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதத்தை அருளுகிறவராய் இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு யார் உண்மையாகவே உபதேசம் பண்ணுகிறார்களோ, உங்களுக்கு யார் உண்மையாகவே போதகம் பண்ணுகிறார்களோ, உங்களுக்கு யார் உண்மையாகவே ஞான நன்மைகளை விதைக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் போது கர்த்தர் எவ்விதமாக ஆசீர்வதிப்பார்? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். தெய்வ ஜனமே, அப்படியானால் நீங்கள் தேவனுக்கு படைக்கக்கூடிய காணிக்கை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஒரு சுகந்த வாசனையாக அங்கீகரிக்கக்கூடியவராய் இருக்க வேண்டும். வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். தான் திருப்தி அடைந்திருப்பதாக பவுல் குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ ஜனமே, பிலிப்பி சபையாருக்கு பவுல் நல்ல ஒரு சாட்சி கொடுத்து குறிப்பிடுகிறார். என்னவென்று, நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கென்று எப்பாப்பிராத்தீத்துவின் கையிலே கொடுத்து அனுப்பின காணிக்கை சுகந்த வாசனையாக தேவனுக்கு படைக்கப்பட்டதாக காணப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை என்றால் என்ன உண்டாகும் தெரியுமா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி உண்டாகும். அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு யார் கொடுக்காமல் தங்கள் சுயத்திற்கென்றே வாழ்கிறார்களோ, கர்த்தரை கனம் பண்ணாமல் ஜீவிக்கிறபடியால், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஜீவிக்கிறபடியால் அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பாராம்? வயிறாக காணப்படுவாராம். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்குமாம்? அழிவாக காணப்படுமாம். அந்த வசனங்களிலே அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய முடிவு அழிவு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க மாட்டார்கள். சுகந்த பலியாக அவர்களுடைய ஜீவியம் காணப்படாது. அவர்களுடைய துதிகளை தேவனால் அங்கீகரிக்க முடியாது. அவர்களை தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. அவர்களுடைய முடிவு ஆவிக்குரிய அழிவாய் இருக்கும். தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையிலே எதை விரும்புகிறீர்கள்? தெய்வ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அழிவை
காண விரும்புகிறீர்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்வை கண்டடைய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய தேவன் வயிறாய் இருக்கக்கூடாது, உங்களுடைய முடிவு அழிவாய் இருக்கக்கூடாது. பரலோகத்திலே மிகுதியான பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். இந்த காலை வேளையிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறாரு, ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறாரு. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை தேவனுக்கு கொடுப்பாயாக, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை ஏழைகளுக்கு கொடுப்பாயாக, சுவிசேஷம் அறியாத தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை ஞான நன்மையாக விதைப்பாயாக. பரலோகத்திலே உனக்கு மிகுதியான பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும். கர்த்தர் உயர்வை கட்டளையிடுவார். 2 மடங்கல்ல, 100 மடங்கல்ல, 10 மடங்கல்ல, 1000 மடங்கல்ல, இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். தேவனுடைய ஆலயம் தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமானது. ஆகவே உங்கள் ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்துவீர்களாக. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க உமக்கு சித்தமாயிருந்தால் அவ்விதமாக ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தாவே, 10 மடங்கு ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க நீர் சித்தமுள்ளவராய் இருப்பீரானால் அவனமாகவே ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பீர்களாக. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் நீர் சித்தமுள்ளவராய் இருப்பீரானால் எங்களை அப்படியே ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபியுங்கள். 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிக்க உமக்கு சித்தமானால் அவ்விதமாக எங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபியுங்கள். கர்த்தாவே, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒரு தலபலபரதபதலபே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாக காணப்படுவேனானால் அவ்விதமாக ஆசீர்வதியும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்து பாருங்கள், விதைத்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள், நற்கிரியைகளை செய்து பாருங்கள். ஒரு தலபலபரதபதலபே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு குறையும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிராது. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே.
ஜெபிக்கிறோம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீரே. மணவாட்டியாம் சபையை நீர் எவ்விதமாக உருவாக்குகிறீர், எவ்விதமான அனுபவத்திலே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே தங்களை உமக்கென்றே முதலாவது ஒப்பு கொடுத்து, உம்முடைய வேத வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து, தங்களுடைய ஜீவிய பாதையிலே ஆவி ஆத்ம சரீரத்திலே பரிசுத்தம் அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த தேவனை உமக்குள்ளாக இளைப்பாறுகிறவர்கள் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே உமக்கு கொடுக்க வேண்டியவைகளை உமக்கு கொடுத்து உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு உம்மை கனப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கொடுத்து உம்மை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தாவே நீர் கனப்படுத்தக்கூடியவராய் இருப்பீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களும் பலவீனரை தாங்க வேண்டும். சுவிசேஷம் அறியாத தரித்திரர்களுக்கு இயேசுவே உம்மை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அவர்களும் கர்த்தாவே ஞான நன்மைகளை விதைக்க வேண்டும். சரீர பிரகாரமான உதவிகளையும் எளியவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கென்று தொண்டு செய்யும்படியாக அழைக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே கலப்பையிலே கை வைத்திருக்கிறார்கள். முடிவு பரியந்தம் கர்த்தாவே உம்முடைய மேன்மையான சுதந்திரத்தை அடைவதற்கு பாத்திரவான்களாக காணப்படும்படியாக பரலோக ராஜ்யத்திலே மிகுதியான பொக்கிஷங்களை சேர்த்து வைத்ததற்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நன்மை செய்கிறவர்களாகவே வாழ்ந்து மேன்மை அடைய தேவன் தாமே கிருபை செய்தளவிடமாய் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் இந்த பூமியிலே நியதிகளை ஏற்படுத்தி இருக்கிறீர். அந்த நியதியின்படியே உமக்கு கொடுக்கிறவர்களாக, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக எந்நாளும் ஆளிலே குறைவில்லாமல் எப்பொழுதும் தேவனே நீர் கொடுத்த சந்தோஷத்தின் நிறைவிலே தெய்வீக சமாதானத்துடன் வாழ தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதி கனமகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். எல்லாரையும் பார்க்கிறோம். கர்த்தாவே உம்மையே நேசிப்பேன். எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கர்த்தாவே உம்மையே நேசிப்பேன். நீர் என்னை ஆசீர்வதியும். உம்மை கனம் பண்ணுவேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.